ஆத்ம நமஸ்காரம். அத்தியாயம் 11. ஸ்தூல சூட்சும காரண தேகங்கள், உயிர், அகங்காரம் மற்றும் மனம் பற்றிய விவரங்கள். சீடர், முந்தைய அத்தியாயங்களில் தேகம் என்பது வாயுவே அன்றி நமது உடல் அல்ல என்று கூறப்பட்டுள்ளது. ஆனால் பொதுவாக ஸ்தூலம், காரணம், சூட்சுமம் என 3 வகையான தேகங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. சுவாமிஜி கூறியபடி தேகம் என்பது அதுதான் என்றால் இந்த 3 வகையான தேகங்களையும் விளக்க வேண்டும். ஆசிரியர், ஸ்தூல, காரண மற்றும் சூட்சும தேகங்களை பற்றி நீங்கள் என்ன புரிந்து கொண்டிருக்கிறீர்கள்? சீடர், நான் ஸ்தூல தேகத்தை நமது பருப்பொருள் உடல், கிராஸ் மெட்டீரியல் பாடி என்றும், காரண தேகத்தை எதுவும் உணரப்படாத சுழுப்தி, சுஷுப்தி எனப்படும் அவித்தை, அவித்யா அல்லது அறியாமை என்றும், சூட்சும தேகத்தை மனம் என்றும் புரிந்து கொண்டுள்ளேன். ஆசிரியர், இவை அனைத்தும் தவறு. நீங்கள் கூறுவது போல் வெவ்வேறு வகையான தேகங்கள் இருக்க முடியாது. ஆனால் ஸ்தூலம், காரணம், சூட்சுமம் என்று அறியப்படுபவை முறையே 1 ஜீவன், 2 மாயை அல்லது சக்தி, ஆற்றல் மற்றும் 3 மனம் ஆகும். நமது இந்த உடலை நீங்கள் ஒருபோதும் ஸ்தூல தேகம் என்று அழைக்க முடியாது. சூட்சும தேகம் என்பது மனம் என்றும், இந்த மனம் ஸ்தூல தேகத்திற்குள் பருப்பொருள் உடலுக்குள் இருக்கிறது என்றும் நீங்களே கூறுகிறீர்கள். ஸ்தூலம் என்றால் சொல்லர்த்தமாக மிக பெரியது என்றும், சூட்சுமம் என்றால் அளவிட முடியாத அளவு சிறியது, நுண்ணியது என்றும் பொருள். அளவிட முடியாத அளவு சிறியதான இந்த மனதிலிருந்துதான் இந்த உலகம் தோன்றியது. மேலும் இந்த உலகம் மனதாலேயே நிலைநிறுத்தப்படுகிறது. இதனால்தான் உலகம் என்பது மனதின் படைப்பு என்று கூறப்படுகிறது. இவ்வாறு இந்த உலகம் இந்த நுண்ணிய மனதிலிருந்து தோன்றி அதனாலேயே நிலைநிறுத்தப்படுவதை நாம் காண்கிறோம். இந்த ஜடமும் மனித உடலும் இந்த மனதிலிருந்தே தோன்றியது. மனம் இல்லை என்றால் அங்கு ஜடம் இல்லை. எனவே சூட்சுமமாகிய மனதிலிருந்தே ஜடம் வெளிவருகிறது. அது மட்டுமல்ல, ஒரு மனிதன் இறக்கும் போது அவனது பிணத்தை, இறந்த உடலை நாம் காண்கிறோம். இறந்த உடலுக்கு மனம் இல்லை, அதனால் அதற்கு உலகமும் இல்லை. அதன் உறுப்புகள் அனைத்தும் முன்போலவே அங்கேயே இருக்கின்றன. ஸ்தூலம் இருக்கும் வரை சூட்சுமம் இருக்கும் என்றும், ஸ்தூலம் அழியும் போது சூட்சுமமும் அழியும் என்றும் கூறப்படுகிறது. இந்த உடல் உண்மையில் ஸ்தூலமாக இருந்தால் சூட்சுமம் அழிந்த பிறகும் இது எவ்வாறு தொடர்ந்து நிலை பெற்றிருக்கிறது? எனவே நீங்கள் இந்த உடலை ஒருபோதும் ஸ்தூலம் என்று அழைக்க முடியாது. ஒரு மனிதன் இறந்துவிட்டான் என்று நாம் கூறும்போது அவனுள் ஆன்மாவாக செல்ஃப் இருந்த இந்த ஜீவன்தான் வெளியேறியிருக்கிறது. எனவே நாம் ஒரு ஸ்தூல உடலை பற்றி பேசும்போது அது உண்மையில் ஜீவனையே குறிக்கிறது. இந்த ஜீவனுக்குள் தான், அதாவது உண்மையான ஸ்தூல உடலுக்குள் தான் சூட்சும உடலாகிய மனம் குடியிருக்கிறது. இந்த காரண தேகம் என்பது சுழுப்தி, சுஷுப்தி என்றும், அது நீங்கள் காரிருளில் அல்லது அறியாமையில் இருக்கும் அவித்தை என்றும் நீங்களே கூறுகிறீர்கள். அந்த நிலையில் இந்த ஜீவன் தன்னை சக்தியாக, ஆற்றலாக வீணாக்கிக் கொள்கிறது. இந்த ஆற்றலின் ஓட்டமே மாயை என்று அழைக்கப்படுகிறது. இந்த மாயையே சுழுப்தியாகும். இது ஏற்கனவே 7ஆம் அத்தியாயத்தில் விவரிக்கப்பட்டுள்ளது. ஆனால் மக்கள் பொதுவாக இந்த உடலை ஸ்தூலம் என்று அழைக்கிறார்கள், ஏனெனில் அவர்களால் ஜீவன் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள முடிவதில்லை. இது இந்த உதாரணத்தை போன்றது. ஒரு துணியை எடுத்து அதன் இருபுறமும் தடிமனாக வர்ணப்பூச்சு, பிளாஸ்டர் ஆஃப் பெயிண்ட் பூசி அதை உலர வைக்கவும். இந்த செயல்முறையை பார்க்காத ஒருவரால் அதற்குள் துணி இருக்கிறது என்று கூற முடியாது. அவரை பொறுத்தவரை அது இந்த வர்ணப்பூச்சால் மூடப்பட்ட ஏதோ ஒரு பொருள் மட்டுமே. இப்போது இந்த வர்ணப்பூச்சு பூசப்பட்ட மேற்பரப்பில் உலக வரைபடம் ஒன்றை வரையவும். அந்த வரைபடத்தில் மனிதர்கள், விலங்குகள், பறவைகள், ஊர்வன போன்ற உருவங்களை மீண்டும் வரையவும். ஒரு மனிதனின் படத்தை வரையும் போது மற்ற உயிரினங்களிலிருந்து முற்றிலும் வேறுபட்டதாக அவனுக்கு ஆடை அணிவிப்பீர்கள். இந்த ஆடையை ஏதேனும் ஒரு வண்ணத்தின் மூலம் குறிப்பிடுவீர்கள். அது அதற்கு ஆடை அணிந்திருப்பது போன்ற தோற்றத்தை அளிக்கிறது. ஆனால் அது உண்மையான துணிப்பொருள் அல்ல. அது வெறும் வண்ணம் மட்டுமே. உண்மையான துணிப்பொருள் ஓவியத்திற்கு அடியில் உள்ளது. ஆனால் நீங்கள் இந்த பொருளை அடைந்து அதன் உண்மையை புரிந்து கொள்ள விரும்பினால் நீங்கள் அந்த பூச்சை, பிளாஸ்டர் அகற்ற வேண்டும். பூச்சை அகற்றும் போது நீங்கள் ஓவியங்கள் எதையும் பார்க்க மாட்டீர்கள். நீங்கள் இதுவரை செய்து கொண்டிருந்ததெல்லாம் உண்மையான துணியை பார்க்காமல் இருந்ததுதான். இந்த வண்ணத்தையே உண்மையான பொருள் என்று நீங்கள் கருதி வந்தீர்கள். ஓவியங்களுக்கும் அடியில் உள்ள உண்மையான துணிக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அந்த பூச்சின் மீதுதான் வண்ணப் பொருட்கள் தீட்டப்பட்டிருந்தன. நீங்கள் உண்மையான துணியை பெற விரும்பினால் பூச்சை அகற்ற வேண்டும். பூச்சு பூசப்பட்ட இந்த துணியை தண்ணீரில் ஊற வைத்து அலசினால் பூச்சு மறைந்துவிடும். உங்களுக்கு உண்மையான துணிப்பொருள் கிடைக்கும். உருவங்களும் மறைந்துவிடும். இந்த உதாரணத்தில் துணி என்பது ஸ்தூலத்தை போன்றது, பூச்சு என்பது காரணத்தை போன்றது, உருவங்களும் பிற ஓவியங்களும் சூட்சுமத்தை போன்றது. இந்த ஒப்புமையை மேலும் விரிவுபடுத்தினால் துணிப்பொருள் என்பது ஜீவனை போன்றது, பூச்சு என்பது மாயையாகிய சக்தியை போன்றது, பூச்சின் மீதுள்ள பல்வேறு உருவங்கள் மனதை போன்றது. எனவே பூச்சுக்கு உள்ளே இருக்கும் துணியை காணாமல் வண்ணப்பூச்சால் பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்ட ஒன்றையே உண்மையான துணியாக கருதினோம்.
அதே முறையில் அகங்காரத்தின் வடிவமாகவும் மாயையின் விளைவாகவும் இருக்கும் இந்த உடலையே நாம் உண்மையான ஸ்தூலமாக கருதுகிறோம். உண்மையான ஸ்தூலமாகிய ஜீவனை நாம் அறியும் போது வேறு எதுவும் இல்லை. உண்மையான துணிப்பொருள் கண்டறியப்பட்டால் துணியை தவிர வேறு எந்த பொருளும் இல்லை. ஸ்தூலத்தில் வேறுபாடுகள் இருக்க முடியாது. வேறுபாடுகளை ஸ்தூலம் என்று அழைக்க முடியாது. ஏற்கனவே கூறியபடி ஸ்தூலம் என்பது ஜீவன், அதுவே ஆத்மா செல்ஃப். இயங்கும் நிலையில் உள்ள இந்த ஜீவனே மாயை எனப்படும் சுஷுப்தி என்ற சக்தியாகும். சூட்சுமம் என்பது மனம், இது இந்த மாயையின் விளைவாகும். இதுதான் ஸ்தூலம், காரணம் மற்றும் சூட்சுமம் என்று அழைக்கப்படுவதன் உண்மையான நிலையாகும். நாம் இப்போது சுழுப்தியில் இருக்கிறோம். நாம் சுழுப்தியில் இருப்பதால் தான் நாம் அடையும் அனுபவங்கள் அனைத்தும் கனவுகளின் தன்மையிலேயே உள்ளன. 7ஆம் அத்தியாயம் ஏற்கனவே இதை பற்றி கூறியுள்ளது. நமது கனவு நிலையின் காரணமாகவே ஸ்தூலம், காரணம், சூட்சுமம் ஆகிய இந்த கருத்துக்கள் எழுகின்றன. ஆனால் உண்மையில் இதுபோன்று எதுவும் இல்லை.